அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடலோர காவல் படையில பாத்தீங்கன்னா 10th முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்காங்க. அது என்னென்ன வேலை வாய்ப்பு, எவ்வளவு சேலரி, அதுக்கு தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல எல்லா விதமான வேலை வாய்ப்பு சம்பந்தமான வீடியோக்களும் அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஓகே, அதனால இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்திய கடலோர காவல் படையில பாத்தீங்கன்னா 50 பணியிடங்கள் புதிய அறிவிப்பு வெளியிடப்பதற்கு தகுதியான இந்திய இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பணி வாய்ப்பு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச்ல நேவிக் அப்படின்ற டொமஸ்டிக் பிரான்ச்ல 10th முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு. மொத்தம் பாத்துட்டீங்கன்னா 50 பணியிடங்கள் இருக்கு. சம்பளம் எவ்வளவுனா மாதம் 21,700. ஸோ இது ஸ்டார்டிங் பே, அது அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு 18 வயது முதல் 22 வயதுக்குள்ள இருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தகுதி என்ன அப்படின்னு சொன்னா 50% மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்கணும். 50%. SC ST மற்றும் விளையாட்டுகளுக்கு 5% மதிப்பெண்கள், அதாவது 45% இருந்தாலே உங்களுக்கு இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உடற்தகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு 157 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். மார்பளவு பாத்துக்கிட்டீங்கன்னா 5 சென்டிமீட்டர் சுருங்கி விரியும் தன்மையும் இருக்கணும். அதே மாதிரி 1.6 கிலோமீட்டர் தூரத்தை நீங்க 7 நிமிடத்துல ஓடி முடிக்கும் திறன், மேலும் 20 ஸ்குவாட் அப்ஸ் அண்ட் 10 புஷ் அப்ஸ் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. தேர்வு செய்ய முறை என்ன அப்படின்னா எழுத்து தேர்வு, உடற்தகுதி, அதாவது எழுத்து தேர்வு மூலமாகவும் உடற்தகுதி தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, இதுல என்னன்னா விண்ணப்பிக்க முறை என்ன, விண்ணப்பிக்க எப்படி பண்ணணும் அப்படின்னா joinindiacoastguard.gov.in அப்படின்ற இணையதளத்தின் மூலமா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பித்த அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கைவசம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பம் கடைசி தேதி 7/12/2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய லிங்க், நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்றதுக்குரிய லிங்க்கும் இதனுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெளிவா கொடுத்தேன். அந்த நோட்டிபிகேஷனை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு தென் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீ என்ன எல்லாமே டீட்டெயிலா அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த நியூஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.